தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்று நாம் காணவிருப்பது மாங்காடு காமாட்சி அம்மனை பற்றித்தான். காமாட்சி என்றதும் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம்தான். ஆனால் காமாட்சி அன்னை முதலில் மாங்காட்டில் தவம் இருந்த பிறகே காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளியுள்ளார் என்று காஞ்சி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. 5 குண்டங்களில் தீ வளர்த்து நடுகுண்டத்தில் தனது இடது காலின் கட்டை விரலின் நுனிப்பகுதி அக்கினியில் படுமாறும், வலது காலை இடது காலின் தொடைக்கு மேற்புறமாக, இடது கையை நாபிக் கமலத்திற்கு அருகிலும், வலது கையில் ஜப மாலையுடனும் தனது சிரசிற்கு மேலும் கண்களை மூடிய நிலையில் கடும் தவம் புரிந்தார். இந்த உலகம் செயல்படுவது அந்த ஈசனின் பார்வையினால்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்பெருமானின் கண்களை ஒருமுறை விளையாட்டாக பார்வதி தேவி மூடிவிட்டாள் என்பது நமக்கு தெரியும். எம்பெருமானின் 2 கண்களும் மூடப்பட்ட ஒரு நொடி என்பது நமக்கு ஒரு யுகம் ஆகும். பூலோகம் இருண்டது, சூரியன் சந்திரன் ஒளிரவில்லை. தேவியின் விளையாட்டு வினையாகிவிட்டது. கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் சிவபெருமான். இதனால் தேவியை பூலோகத்தில் மனித பிறவி எடுத்து தவம் புரிந்து பின்பு தன்னை வந்து சேர வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து விட்டார் சிவபெருமான். பூலோகத்தில் மனித பிறவி எடுத்த தேவி மாமரங்கள் நிறைந்த இந்த மாங்காட்டினை தேர்வு செய்தாள். நெருப்பின் மத்தியில் கடும் தவம் புரிந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக அந்த ஏகாம்பரேஸ்வரரில் மணந்தார். மாஞ்சோலைகள் நிறைந்த இந்த இடம்தான் மாங்காடு என்றும், அம்மன் தவம் இருந்ததால் மாங்காடு காமாட்சி அம்மன் என்றும் இக்கோவிலுக்கு பெயர் வந்தது. அன்னை பார்வதி தேவி எத்தனையோ தவம் இருந்துள்ளார். அதில் மிக கடுமையான தவமாக மாங்காட்டில் இருந்த தவம் கருதப்படுகிறது. மூலஸ்தானத்தில் அம்பாலாக பாவித்து வணங்கப்படும் ஸ்ரீசக்கரம், அதற்கு பின்புறம் பஞ்சலோகத்தில் ஆன ஆதி காமாட்சி மற்றும் முன் மண்டபத்தில் பஞ்சாக்னியில் தவம் செய்யும் காமாட்சி என இங்கு 3 அம்பாலை தரிசிக்கலாம். இது மட்டுமின்றி ஆதி காமாட்சி அருகில் சிறிய காமாட்சி விளக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த விளக்கையும் அம்பிகையாகவே கருதி வழிபடுகின்றனர். ஒரு காலத்தில் மாமரங்கள் நிறைந்து மாமரக் காடாக விளங்கியதால் இத்தலம் மாங்காடு காமாட்சி தலம் என்னும் பெயரை பெற்றது. மாங்காடு தலத்தில் பார்க்கவர், மார்க்கண்டேயர் ஆகிய மகரிஷிகள் தவம் இருந்து பலன் பெற்றுள்ளனர். கோவில் உள் பிரகாரத்தில் ஆதிசங்கரின் உருவச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மாங்காட்டில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு காமாட்சி அம்மன் ஆலயத்தை சோழ மன்னர்கள் கட்டியுள்ளார்கள். அவர்களால் கருவறை, அர்த்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. விஜயநகர பேரரசு மன்னர்கள் இத்தலத்தில் பல்வேறு திருப்பணிகள் செய்துள்ளனர். மகா மண்டபம், சபா மண்டபம் அவர்கள் கட்டியதுதான். ஒரு கண் பார்வை இழந்த அசுரகுரு சுக்கிராச்சாரியார் மீண்டும் பார்வை வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார். இவ்வாலயத்தில் காமிக ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மாங்காடுக்கு சூதவதனம், மாலை என்ற பெயர்களும் உண்டு. திருவேற்காடு கருமாரி அம்மன் மற்றும் வேதபுரீஸ்வரர் ஆலயம் அருகில் அமைந்துள்ளது. பூந்தமல்லிக்கும் குன்றத்தூருக்கும் நடுவில்தான் மாங்காடு உள்ளது. சென்னையில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மாநகர பஸ் வசதி உள்ளது. இத்திருக்கோவிலில் எலுமிச்சை பழம் கொண்ட 6 வார வழிபாடு பக்தர்களால் பெரிதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தலத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். கோவிலிலிருந்து சற்று தூரத்தில் வெள்ளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சுக்கிரனின் மற்றொரு பெயர் வெள்ளி. நவகிரக கோவிலான கஞ்சனூர் சுக்கிரபுரீஸ்வரர் கோவில்
போன்று சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கோவிலாகும். காஞ்சிபுரத்தைப் போல மாங்காட்டில் காமாட்சிக்கே முக்கியத்துவம் என்பதால் வெள்ளீஸ்வரர் கோவிலில் அம்பாள் இல்லை, அம்பாளின் பாதம் மட்டுமே இருக்கிறது. வெள்ளீஸ்வரர் கோவிலில் உள்ள விநாயகர் கைகளில் நெற்கதிரும் மாங்கனியும் வைத்திருக்கிறார். விவசாயிகள் இவருக்கு மாங்கனி மற்றும் நெல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்கின்றனர். இதனால் விவசாயம் செழிப்பதாக மிகப்பெரிய நம்பிக்கையாக கருதப்படுகிறது. திருமாலும் தன் தங்கைக்கு திருமண சீர் கொண்டு வந்தார். ஆனால் சிவனின் கட்டளைப்படி அம்பாள் காஞ்சிபுரம் செல்லவே திருமாலும் கிளம்பினார். மார்க்கண்டேயர் இங்கேயே தங்கும்படி அவரின் வேண்டினார். எனவே திருமால் வைகுண்ட பெருமாளாக இங்கு எழுந்தருளியுள்ளார். பிரயோக சக்கரத்துடன் இருக்கும் இவர் சீர்கொண்டு கணையாளி கையில் வைத்திருக்கிறார். மாங்காடு காமாட்சிக்கும் ஒற்றை மாமரத்துக்கும் தொடர்பு உண்டு. ஆனால் ஏனோ இத்தலத்தில் ஒற்றை மாமரம் இல்லை. மாங்காடு தலம் மிகச்சிறந்த பிரார்த்தனை தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு அர்த்தமேரு அதாவது ராஜ எந்திரம் அமைந்துள்ளது. இதற்கு கூர்மம் அதாவது ஆமை உருவத்தை அடித்தளமாக்கி அதன் மேல் 3 படிக்கட்டுகள் கட்டி அதற்கும் மேல் 16 இதழ் தாமரை, அதற்கும் மேல் 8 இதழ் தாமரை அமைத்து அதன் மேல் ஸ்ரீ சக்கர எந்திரம் வரையப்பட்டுள்ளது. இத்தலத்து தங்கரதம் 17.5 கிலோ எடை அளவு தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளதாகும். இது தமிழகத்தில் உயரமான தங்க ரதங்களில் ஒன்றாகும். சிவபெருமானின் உத்தரவை ஏற்று பார்வதி தேவி கன்னிப்பெண்ணாக மாங்காட்டில் எழுந்தருளி இருப்பதால் இத்தலத்தில் கன்னிப்பெண்கள் மனமுருகி அம்பாளை வழிபாடு என்ன வரம் வேண்டும் என கேட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய ஐதீகமாக கருதப்படுகிறது. இங்கு அர்த்தமேரு மிக பெரியது. இம்மாதிரி வேறு எங்குமே இல்லை. இதற்கு 18 முழு புடவை அணிவிக்கிறார்கள். இத்தலத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் உள்ள அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் மிகவும் விசேஷமானது. 43 திரிகோணங்கள் கொண்ட இச்சக்கரம் அஷ்டகந்தம் என்னும் 8 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டுள்ளதாகும். இத்தலத்தில் ஆதிசங்கரர் நிறுவிய அர்த்தமேரு சக்கரம் சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோசனம், சிலோஜித், ஜடாமாஞ்சி, கச்சோளம் ஆகிய 8 வகையான கந்தங்களை கொண்டது. எனவே இதற்கு அபிஷேகம் கிடையாது. சந்தனம், புனுகு, சந்தனம் சாத்தி குங்கும அர்ச்சனை செய்கின்றனர். இச்சக்கரத்திற்கு விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் இதனை தங்க கவசத்தில் தரிசிக்கலாம். மற்ற நாட்களில் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டிருக்கும். ஓம் சக்தி பராசக்தி ஓம். இத்தனை சிறப்புகள் பெற்ற மாங்காடு காமாட்சி அம்மனின் ஆலயத்திற்கு அனைவரும் ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அனைவருக்கும் மாங்காடு காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த கோயிலில் தேவி ஈசனை மனம் முடிப்பதாக தவமிருந்து மனக்கோலம் பெற்றதால் திருமணம் ஆகாதவர்கள் எலுமிச்சை மாலை அணிவித்து காமாட்சி அம்மனை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது மிகப்பெரிய ஐதீகம். குழந்தை வரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டாலும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். இக்கோவிலுக்கு செல்லும் வழி கோயம்பேட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் தாம்பரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும் மாங்காடு அமைந்துள்ளது.
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோயில்களையும் மர்மமான சாதனைகள் பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் மற்றும் பல ஆன்மீக பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.